இப்போ இந்த அழியாத தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்? பக்தியும் புண்ணிய பலத்தால் தான் முடியும். அதான் ராமலிங்க சுவாமிகள் பார்த்தார், இவருக்கு என்ன உபாயம்னு கேட்டார். பசியாற்றுங்கள் அப்படின்னார். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவனுக்கு இந்த பக்தி தானாகவே வரும். ஜீவகாருண்யமே ஞான விட்டு திறவுன்னு சொன்னார். அப்போ அவர்களுக்கு என்ன செய்கிறான்? என்ன செய்யலாம்? பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்து விட்டது. பிறகு அவனுக்கு சுட்டி காட்டினா போதும். பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்துடுச்சு உனக்கு, நீ இனிமேட்டு ராமலிங்க சாமி திருவடி பூஜை செய், மாணிக்கவாசன் ஆசி பெற்றுக்கொள், திண்ணியா சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி முனிவர் போன்ற ஆசி ஞானிகள் பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ளலாம். அப்போ புண்ணியவான்களுக்கும் புண்ணியமும் அருள்பலம் சேரும்போது இந்த கனலை அறிந்து கொள்வான். நமக்கு தேவையான கனல் நமக்கு இப்போ இருக்குல்லவா? இப்போ நம்ம இருக்க கனல் எப்படி 98.4 வெப்பம் இருக்கும். இந்த 98.4 எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கூடுனாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. இப்போ 98.4 அக்னி கூடுனாலும் ஆபத்து, கூடுனா ஜன்னி பிறந்து போகும், குறைந்தாலும் ஜன்னி பிறந்து போகும். கூடுனாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து.